தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்கு தான் நாங்க வந்து சேர்ந்திருந்தோம். இப்ப வந்து அப்ளிகேஷனே கேன்சல் ஆயிடுச்சு. எங்க வாழ்க்கை என்ன ஆக போறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய காடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல நாங்க வந்து எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். என்ன செய்யறாங்கன்னா முன்னாடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இவங்க நடத்துறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க. மாணவிகளை வந்து எந்த அளவுக்கு அவங்களால அடக்க முடியுமோ அவங்க அந்த அளவுக்கு அடக்குறாங்க. நானா அவங்கள சேர சொன்னேன், நானா அவங்கள வந்து அட்மிஷன் போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டதுக்கு நானா சேர சொன்னா என்ன வார்த்தை சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸ்டாஃப் மேல பழி போடுறாங்க. அவங்க தெரியாம எடுத்துட்டாங்க. தெரியாம எப்படி சார் ஒரு ஸ்டாஃப் எடுப்பாங்க? மேனேஜ்மெண்ட் சொல்லாம ஒரு ஸ்டாஃப் எப்படி தெரியாம எடுப்பாங்க? சோ ரொம்ப அலட்சியமான பதில். உரிமையில பேசுறது. பொம்பளை பிள்ளைங்கன்னா என்ன சார், லா படிக்க கூடாதா, சட்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன போராட்டம் எங்க நடக்குது? நாங்க வந்து துளசி சட்டக்கல்லூரி மாணவிகள் எங்க வல்லநாட்டுல இருக்கு. நாங்க வந்து அப்ளிகேஷன் காலேஜோட அங்கீகாரம் ரத்தானதுனால தொடர்ந்து 4வது நாளா போராட்டம் போயிட்டு இருக்கு. ஜூலை மாசம் வந்து தகவல் கிடைச்சிச்சு. அதுவுமே காலேஜ் வந்து எங்களுக்கு சொல்லல. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்து இந்த மாதிரி அங்கீகாரம் ரத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லல. எங்களுக்கு இந்த நியூஸ் மூலியமாவோ யூனிவர்சிட்டியில இருந்து வந்த மெசேஜ் மூலியமா மட்டும்தான் எங்களுக்கு வந்து தெரியும் அங்கீகாரம் ரத்தா இருக்கு அப்படின்னு. இல்ல, அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் காலேஜுமே தான். நாங்க 350 மாணவிகள் வந்து இந்த காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்ளிகேஷன் கேன்சலுங்கம்மா, அப்போ வந்து 350 ஸ்டூடெண்ட்டுமே யூனிவர்சிட்டி கீழே தான் வருவோம் நாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அங்கீகாரம் ரத்தாயிடுச்சுன்னா நாங்க அடுத்தபடியா ஃபைனல் இயர்ஸ் இருக்கோம். அடுத்த வரக்கூடிய மாணவிகள் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய மாணவிகள் எல்லாருமே இருக்கும். அவங்களோட எக்ஸாமு, ரிசல்ட், அடுத்த ஃபைனல் இயர்ஸ் பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட், இது எல்லாமே பாதிப்படையும். ஆமா, கேட்டிருந்தோம். போன மாசம் இந்த நியூஸ் தெரியும் போதே நாங்க வந்து அந்த நியூஸ் தெரிவிக்கல எங்களுக்கு காலேஜ்ல இருந்து, மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நாங்க அப்ப கேட்டிருந்தோம், ஸ்ட்ரைக் நடத்திருந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் கேன்சல் ஆனாலும் நீங்க எப்பயும் போல இந்த காலேஜ்ல வந்து ஸ்டடீஸை வந்து தொடரலாம், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அந்த மாதிரி எங்களை வந்து அமுக்கியே வச்சிட்டாங்க காலேஜ்ல. இப்போ ரொம்ப இஷ்யூ வந்து பெருசாகவும் தான் நாங்க வந்து ஸ்ட்ரைக்குக்காக நாங்க வந்து வெளியில வந்துட்டோம், காலேஜ்ல இருந்து வெளியே. இல்ல, கல்லூரி நிர்வாகம் ஸ்டெப் எடுத்த மாதிரியே தெரியல. அலட்சியமா தான் இருக்காங்க. டிரான்ஸ்பரன்சியே இல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லவே இல்லை. முதல் விஷயம் இதுதான். என்ன நடந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க எதுவுமே சொல்றதே கிடையாது. எங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சேர்மன் வந்து மாணவர்களை வந்து இழிவுபடுத்தி தான் பேசவே செய்யறாங்க. எது கேட்டாலுமே அப்படிதான் அலட்சியமா பதில் சொல்றது, இழிவுபடுத்தி பேசுறது, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஒருமையிலேயே பேசி மாணவிகளை எப்படி கொச்ச வார்த்தையிலேயே பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வெறும் 36 மாணவர்களுக்கு தான் வந்து ஏதோ பிரச்சனை, அவங்க தான் பதிவு பண்றதுலதான் பிரச்சனைங்கிறதா வெளியே தகவல் போயிடுது. இது வந்து ஒரு 36 பேரோட பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த கல்லூரி பிரச்சனை எப்படி சொல்றீங்க? ஆமா சார், 36 பேத்துக்கு வந்து எப்படின்னா, காலேஜுக்கு வந்து இவ்வளவுதான் வந்து லிமிட்னு இருக்கு. சீட் அலாட்மெண்ட் 60 தான். 40 வந்து கவர்மெண்ட் சைடும், 20 வந்து பிரைவேட் எடுக்கணுங்கிறது ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டுக்கு மேல பிள்ளைங்களை 96 பிள்ளைங்களை எடுத்திருந்தா அப்ப அந்த 36 பிள்ளைங்களுக்கு ரெஜிஸ்டர் வரல. யூனிவர்சிட்டியில இருந்து ரிஜிஸ்டர் வராதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சைடு கேஸ் அது இதுன்னு அவங்க போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கீழே வந்து அப்ளிகேஷன், அந்த பிரச்சனை நடக்கும் போது அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டான். அதுக்கு கீழே யூனிவர்சிட்டி கீழே நாங்க வரோம். நாங்க எதை நம்பி வந்திருக்கோம்? அப்ளிகேட்டட் காலேஜுங்கிற அந்த ஒத்த வார்த்தையை நம்பி யூனிவர்சிட்டி கீழே நம்மளை ரன் பண்ணுவாங்கிறதுக்காக தான் நாங்க இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தோம், இத்தனை மாணவிகளும். சரிங்களா? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்கு தான் நாங்க வந்து சேர்ந்திருந்தோம். இப்ப வந்து அப்ளிகேஷனே கேன்சல் ஆயிடுச்சு. எங்க வாழ்க்கை என்ன ஆக போறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. இன்னும் 2 மாசத்துல நவம்பர்ல எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமுக்கு நாங்க எலிஜிபிளாங்கிறதே எங்களுக்கு தெரியல. நான் ஃபைனல் இயர், 3 இயர்ஸ்ல ஃபைனல் இயர். இந்த மாசம் 2 மாசம் கழிச்சு 60 நாள்ல எங்களுக்கு எக்ஸாம் நவம்பர்ல. அடுத்து ஒரு 4 மாசம் கழிச்சு ஏப்ரல் மேல எங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வரும். நாங்க முடிச்சு வெளியே போகணும். பார் கவுன்சில நாங்க எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணுவோம்? இதெல்லாம் இருக்கு எங்களுக்கு. நீங்க வந்து உங்க பல்கலைக்கழகம் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம்
அதை அணி அது பேச முடிஞ்சதா உங்களால இல்ல அவங்க உங்களுக்கு சொன்னாங்களா? இல்ல நாங்க ஒரு தடவை வந்து இந்த நியூஸ கேட்டு யூனிவர்சிட்டிக்கே டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரா கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேசும் அவங்க என்ன சொன்னாங்க, நான் இதுதான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க வந்து இந்த காலேஜ்ல வந்து ஃபீஸ் கட்டி நீங்க இருக்காதீங்க, உங்களோட அட்டண்டன்ஸையும் நீங்க தினமும் வர அட்டண்டன்ஸையும் நாங்க வந்து எடுத்துக்க மாட்டோம், நீங்க வந்து இனிமே நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இல்ல இந்த கல்லூரி அங்கேயே போறது பல்கலைக்கழகம் தான். ஆமா, அவங்க தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு நாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு அதை ஒண்ணுமே சொல்லலையே சார். காலேஜ்ல இருந்து யூனிவர்சிட்டி மேல கேஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. ஆனா அவங்க வந்து எங்களை வந்து அண்டர்டேக்கன் பண்ணிக்கிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அங்க என்ன பண்றாங்க, குழு அமைச்சு ஏதோ பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க அதுல இருந்து என்னங்கிற ஒரு தகவல் கூட எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் போராட்டத்தை தொடர்றீங்க? சார் எங்களை காலேஜ் எல்லாமே சொல்லணும்ல சார், இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில நடக்குது வைக்குதுன்னு. யூனிவர்சிட்டிக்கும் எங்களுக்கு எல்லாமே எல்லாவோட பர்சனல் இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கு. எங்களோட நம்பர்ல இருந்து எல்லாமே, நான் 3 வருஷம் படிக்கிறேன், என் ரிஜிஸ்டர் நம்பர், என் மெயில் ஐடி, என் போன் நம்பர் எல்லாமே யூனிவர்சிட்டி இருக்கு. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களை நாங்க அண்டர்டேக்கன் பண்ணிக்கிறோம், கமிட்டில இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்க யூனிவர்சிட்டில இருந்து எங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கணும், தகவல் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் என்ன எதை பத்தி கொடுக்கணுமோ அதை பத்தி எல்லாமே மேனேஜ்மெண்ட்ல கொடுத்தாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்பரன்சியா இல்லாம எங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு தகவல் கூட எங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லல. இப்பயும் நாங்க கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா கேன்சல் ஆகிருக்குங்கிறத வந்து வாயை திறந்து அவங்க சொல்லல. நீங்க நம்ம படிக்கலாங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு பிசினஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க எங்களைய. இந்த போராட்டத்துக்கு வந்து நீங்க யார்கிட்ட கொண்டு போனீங்க? இந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறோம், பிரச்சனையை வந்து தீர்வு கொடுக்க சொல்லி யாரும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகளாட்டும் வந்து போய் நேரம் சார் நாங்க இன்னையோட 4 நாள் போராட்டம் தொடர்றோம் சார். இன்ன வரைக்கும் யாருமே வந்து எங்களை பார்க்க கிடையாது. நேத்து நாங்க போய் எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு ஏஎஸ்பி கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம், பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி காலேஜ் எங்களை மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 420 இது கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா அவங்க வந்து நாங்க பாக்குறோம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் பார்க்கல. மாவட்ட ஆட்சியரும் எங்களை கலெக்டரும் வந்து இன்னும் பார்க்கல. 4 நாளா தொடருது, நியூஸ்லயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இத பத்தி எந்த ஒரு விசாரணையுமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாருமே விமென்ஸ் தான். என்ன எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சவங்க இருக்காங்க, குழந்தைங்க வச்சிருக்கவங்க இருக்காங்க, அன்மேரிடு பிள்ளைங்களும் இருக்காங்க. நைட்டு ஸ்டேல 2 நாள் போராட்டம் தொடர்ந்துருக்கு. ஒருத்தர் கூட வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோ இல்ல கலெக்டர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறது கூட ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலாம் அவங்க. போராட்டத்தை நடக்கிறது வந்து அனுமதி கொடுக்குறாங்களா? இல்ல, கொடுக்கல. இது நாள் வரைக்கும் 3 நாள் நடத்தணும், கொடுக்கவே இல்லை அவங்க. இன்னைக்கு வந்து எப்படின்னா இன்னைக்கு எங்களோட கேஸ் வந்து அப்ளிகேஷன் கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது லிஸ்ட் வந்து லிஸ்ட் ஆகல கோர்ட்ல. இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் ஆயிடும்ங்கிறத 2 நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. 7ஆம் தேதி ஜட்மெண்ட் ஆயிடும் உங்களுக்கு கிடைச்சிருங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு எங்க கேஸ் கோர்ட்டுக்கே வரவே இல்லை. அப்படி நாங்க வந்து அப்படி வரலங்கிறத தெரிஞ்சு நாங்க ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி இன்னைக்கு ஃப்ரைடே காலேஜ லீவ் விட்டுருக்காங்க. எதுக்குன்னே தெரியாம நேத்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 3 நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. இன்னைக்கு காலேஜ் லீவு, நாங்க ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லி காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? நாங்க கோரிக்கை தான் வைக்கிறோம். யூனிவர்சிட்டி வந்து இத நாங்க என்ன கேக்குறோமோ அதை பார்த்து எங்க போராட்டத்தை அவங்க இது பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு ஏதாவது கன்சிடர் பண்ணி மத்த யூனிவர்சிட்டியும் மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். எங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்து அண்டர்டேக்கன் பண்ணிக்கிடணும். ஆமா, ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிக்கணும். 350 ஸ்டூடெண்ட் இதுல பாதிக்கப்படுறோம். 36 ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் வராதவங்க மட்டும் கிடையாது. நீங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். 36 பேத்துக்கு மட்டும் இது பிரச்சனை கிடையாது. 350 பேத்துக்குமே இது பிரச்சனை தான். எங்க காலேஜ்ல 350 பேர் படிக்கிறோம். 350 பேத்துக்குமே பிரச்சனை தான். அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது தெரியல. நாங்க இப்ப பாதிக்கப்படுறது நாங்க 350 பேர் மட்டும்தான். சரிங்களா? நீங்க 36 பேருங்கிறத மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணி எடுக்க கூடாது. அப்ளிகேஷன் கிடைச்சா மட்டும்தான் 36 பேத்துக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க யாருனாலும். எங்களுக்கு வந்து 350 பேத்துக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்க என்னங்கிறத வந்து நீங்க சொல்லணும். இல்லையா நீங்க யூனிவர்சிட்டி தான் எங்களை வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிடணும். ஆமா, முழுமையா மேனேஜ்மெண்ட் வந்து எங்களை கைவிட்டுட்டாங்க. எங்க சேர்மேனு, அவங்க கீழே இருக்க ஏஓ சாரு, காலேஜ்ல வேலை பாக்குற எங்களோட ஸ்டாஃப்ஸ்
எல்லாருமே எங்களை வந்து முழுமையா கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்க வந்து 350 பேருமே யாருமே இல்லாம நாங்க மட்டும்தான் உட்கார்ந்துருக்கோம். எங்களை தேடி யாருமே இது வரைக்கும் வரவே இல்ல. ஸ்டாஃப்ஸ் கூட நாங்க உட்கார்ந்துருக்கோம், நாய் மாதிரி நாங்க உட்கார்ந்துருக்கோம் எங்களோட உரிமையை கேட்டு. ஆனா அவங்க வந்து இன்ன வரைக்கும் உள்ள இருந்துட்டு எங்களை வந்து வெளியில பார்க்கவே இல்லை. பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கூட ஒரு ஆள் வந்து பார்க்கல. ஒண்ணு எங்களுக்கு யூனிவர்சிட்டி அண்டர்டேக்கன் பண்ணிக்கணும், இல்ல டிரான்ஸ்பர் கொடுத்தா அது எப்படிங்கறத யூனிவர்சிட்டி பார்த்து டிரான்ஸ்பர் கொடுக்கணும். இதுதான் நிர்வாகம் வந்து எங்களை ஒடுக்கதான் செய்யுது, அலட்சிய பதில் சொல்லுது, ஒருமையில பேசுறாங்க, இப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யூனிவர்சிட்டி தான் ஏதாவது நடவடிக்கை சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும். 2 மாசம் தான் இருக்கு நவம்பர்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு. நீங்க தான் ஏதாவது கன்சிடர் பண்ணி எங்களுக்கு நல்ல தக்க பதில் சொல்லணும். மாணவிகளா நாங்க வந்து 4வது நாளா இந்த இடத்துல வந்து போராட்டத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். நைட்டும் கூட இங்க வந்து நாங்க வந்து தங்கிதான் இருந்தோம். இப்போ நாங்க வந்து நேத்து வந்து 2 நாளா பிள்ளைங்க உள்ள இருந்தாங்க. உள்ள நடத்துறது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க வந்து நேத்து வெளியே நைட் வந்து உட்கார்ந்துருந்தோம். கிட்டத்தட்ட 10:30 வரைக்கும் நாங்க இந்த சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய காடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல நாங்க வந்து எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். என்ன செய்யறாங்கன்னா முன்னாடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இவங்க நடத்துறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க. மாணவிகளை வந்து எந்த அளவுக்கு அவங்களால அடக்க முடியுமோ அவங்க அந்த அளவுக்கு அடக்குறாங்க. அவங்க வந்து இது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்களே தவிர மாணவிகளுக்கு வந்து நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல இருந்து எதுவுமே பண்ணல. இன்னைக்கு காலையில கூட அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா நாங்க உட்கார்றதுக்கு வச்சிருந்த தார்பாயை கூட எடுத்துட்டு போயிட்டு அதை கூட தரமாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து எங்களை வந்து அடக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க வந்து நாங்க வந்து எங்களோட எதிர்காலத்துக்காக போராடுறோம். எங்களுக்கு வந்து அஃபிலியேஷனே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்க வந்து எந்த இடத்துல நாங்க வந்து எப்படி வார் கவுன்சில்ல போய் நாங்க வந்து எப்படி என்ரோல் பண்ணுவோம்? நாங்க வந்து இந்த இடத்துல நாங்க அம்பேத்கர் யூனிவர்சிட்டியை நம்பிதான் வந்து உட்காந்துருக்கோம். நான் வந்து கவுன்சிலிங்ல தான் வந்தேன். அவங்கதான் என்ன இங்க வந்து போட்டாங்க. அப்போ அவங்கதான் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க வந்து உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல கேளுங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க எங்களை இங்க போட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கும் அதுல வந்து அவங்களுக்கான பங்கு அதுல இருக்கு. அவங்கதான் அப்போ வந்து எங்களை டேக் ஓவர் பண்ணணும். அவங்க இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்துழைக்கலனாலும் எங்களை யூனிவர்சிட்டி வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து அது எங்களை முறையா எங்களோட எதிர்காலத்தை பாதிக்காத மாதிரி அவங்க வந்து அதுக்கான இதை செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து சிண்டிகேட் கமிட்டி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிண்டிகேட் கமிட்டில என்ன நடக்குதுன்னே தெரியல. நாங்க வந்து என்ன ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படின்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்கிறாங்க. எங்களோட இடத்துல இருந்து யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட அந்த கமிட்டியில அவங்க வந்து வைக்கணும். அப்படின்னாலும் அந்த கமிட்டியில என்ன நடக்குதுன்னு தெரியும். எங்களோட கோரிக்கை என்னன்றதே அவங்க தெரியாம அந்த கமிட்டியில வந்து அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னே தெரியல. எங்களுக்கான என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு சுத்தமா தெரியல. இங்க வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட என்ன கேட்டாலும் அமைதியாவே இருக்கிறாங்க. எங்களை உள்ள போங்கன்னு சொல்றாங்க. அதுக்குதான் பண்றாங்களே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு போலீஸ் வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து நீங்க அஃபிலியேஷன் கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க வந்து விசாரிக்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. அப்படி அததான் செய்யறாங்களே. அன்னைக்குதான் எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேஷன் எல்லாம் கேன்சல் ஆகலாமா, நீங்க வாங்க எப்பவும் போல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூனிவர்சிட்டியில என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிலியேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம், நாங்க நீங்க எடுக்கிற அட்டெண்டன்ஸ் வந்து நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்க எங்க எதிர்காலத்துக்காக நாங்க வந்து எதிர்கால வழக்கறிஞர்களா நாங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கே இந்த மாதிரி அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. நாங்க வந்து நைட்டு கூட இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். 4 நாளா நடக்குது. யாருமே எங்களை வந்து பாக்குறதுக்கும் வரல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு லேடி போலீஸ் கூட இருக்க மாட்டாங்க. நாங்க வந்து மாணவிகளா இங்க உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு காடுன்னு தெரியும். அப்படியே அவங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம எங்களை அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இத வந்து நாங்க மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். மக்களா அதிகாரிகளா சிஎம்மா நீங்க வந்து நாங்க உங்களை நம்பிதான் நாங்க வந்து இந்த ஓட்டு போட்டு உங்களை நம்பிதான் நாங்க இந்த இடத்துல போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கோம். சோ நாங்க ஒவ்வொரு மாணவிகள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் நாங்க வந்து என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நாங்க செய்யறது வந்து எங்களோட எதிர்காலத்துக்காக செய்யறோம். சோ மாணவர்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் வந்து 36 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தர். அந்த பாதிக்கப்பட்ட 36 ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நானும் ஒருத்தி.
இப்போ எங்களுக்கு வந்து அப்ளிகேஷனே கேன்சல் ஆயிட்டு. சோ அப்ளிகேஷனே கேன்சல் ஆயிட்டப்போ இந்த 36 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து என்ன பதில்? ஒண்ணும் கிடையாது. 36ன்னு இல்ல, இப்போ வந்து நிறைய பேர் இவங்க கொடுத்த ப்ரெஷர், நிர்பந்தம், அதனால பாதி பேர் டிசியே வாங்கிட்டாங்க. இப்ப 28 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூ. இவங்க வந்து 4 மாசமா எங்களை வந்து வந்துரும், உங்களுக்கு கொடுத்துருவோம், பதிவு நம்பர் கொடுத்துருவோம் சொல்லி சொல்லி ஒரு பொய்யான நம்பிக்கையை திணிச்சு திணிச்சு இந்த லெவலுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாளா நாங்க உள்ள இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள 2 நாள் இருந்தோம். 2 நாள் இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் சைட்லயோ வேற எந்த ஒரு சைட்லயும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த சரௌண்டிங் எப்படி இருக்கு நீங்களே கொஞ்சம் பாத்துக்கோங்க. சுத்தி காடு, நடுவுல மட்டும்தான் ஒரு காலேஜ் இருக்கு. ஒரு பஸ் கூட நிக்காது இந்த இடத்துல. சோ அப்படி இருக்கும்போது நாங்க வந்து தனியா இங்க இருந்திருக்கோம். ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே அவங்க இது நாங்களா போலீஸ் கால் பண்ணி நாங்களா எங்களை சேஃப்டி பண்ணி நாங்க இருந்தோம். சரி, ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இல்லையா, சோ எவ்வளவு நேரம் தான் தனியா இருக்க முடியும். சோ அதனால நாங்களே கூப்பிட்டு நாங்களே வச்சிருந்தோம் போலீஸையும் கூட. அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து நாங்க இப்படி இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கால் வருது. அங்க இருந்து சேர்மன் பேசுறாரு. சேர்மன் பேசுறப்ப கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க. சரிம்மா, ஓகேம்மா, பண்றோமா, வைக்கிறோமா, சரி இருக்காதீங்க, சரி சாப்பாடு தருவாங்க, இந்த படுத்து தூங்குனா படுத்து தூங்குறதுக்கா சார் அங்க இருந்த நைட்டு ஃபுல்லா படுத்து தூங்குங்கம்மா, வெளியில போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ நாங்க அதை வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கால் வருது. திரும்ப கால் வரும்போது கேட்டதுக்கு ஒரு அளவுக்கு மீறி அவங்களுக்கும் இதாயிடுச்சு போல. சொல்றாங்க, நானா அவங்கள சேர சொன்னேன், நானா அவங்கள வந்து அட்மிஷன் போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டதுக்கு நானா சேர சொன்னேன்னா என்ன வார்த்தை சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸ்டாஃப் மேல பழி போடுறாங்க. அவங்க தெரியாம எடுத்துட்டாங்க. தெரியாம எப்படி சார் ஒரு ஸ்டாஃப் எடுப்பாங்க? மேனேஜ்மெண்ட் சொல்லாம ஒரு ஸ்டாஃப் எப்படி தெரியாம எடுப்பாங்க? சோ ரொம்ப அலட்சியமான பதில், ஒருமையில பேசுறது. பொம்பளை பிள்ளைங்கன்னா என்ன சார், லா படிக்க கூடாதா, சட்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? சோ என்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை சார். நிர்வாகம் சரியான பதிலே சொல்லல சார். நிர்வாகம் ரொம்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க பேசுறத வச்சு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப இதா நினைக்கிறாங்க, அவங்க முன்னுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. சோ இதுல வந்து நேரடியா அம்பேத்கர் யூனிவர்சிட்டி வந்து தலையிடணும். மாண்புமிகு சிஎம் அவர்களும் இதுல தலையிடணும். உயர்கல்வித்துறையில உள்ளவங்களும் இதுல தலையிடணும். சம்பந்தப்பட்ட எல்லா துறையில உள்ளவங்களும் இதுல தலையிடணும் சார். தலையிட்டு சீக்கிரமா எங்களுக்கு வந்து அஃபிலியேஷனுக்கும் சரி, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு பதில வந்து சொல்லணும் சார். இதுதான் எங்களோட கோரிக்கை. நிர்வாகம் எங்களுக்கு வேண்டாம் சார். இந்த அலட்சியம் இதுக்கப்புறம் நான் வந்து நிர்வாகத்துக்காக எதிர்த்து வந்து நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோ இதுக்கப்புறம் நான் இந்த நிர்வாகத்துல படிச்சு எனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். சோ அதனால எனக்கு இந்த நிர்வாகம் வேண்டாம் சார். சீக்கிரமா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்ல. 4 மாசம் நாங்க கஷ்டப்பட்டாச்சு சார். இதனால நிறைய பிள்ளைங்க வந்து டிப்ரெஷன்ல போய் அட்மிட் ஆகி நிறைய பிரச்சனை வந்துட்டு சார். ஒவ்வொருத்தட்டி நீங்க கேட்டீங்கன்னா நாள் பூரா கேட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. சோ சீக்கிரமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுல வந்து நேரடியா தலையிட்டு முடிக்கணும் சார். அதுதான் எங்களோட வேண்டுகோள். கவுன்சிலிங்ல தான் அட்மிஷன் போட்டோம். யூனிவர்சிட்டி தான் இந்த காலேஜுக்கு எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எங்க பிள்ளைங்க 36 பேருக்கு இன்னும் ரெஜிஸ்டர் நம்பரே வரல. அவங்களுக்கும் இது பிரச்சனையா இருக்கு. அவங்க எக்ஸாம் எழுதணும். நாங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கோம். எங்களுக்கு அடுத்து நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியல. எங்க எக்ஸாம் எழுதுவோம், அடுத்து எக்ஸாம் எழுதுவோமானே எங்களுக்கு தெரியல. இதுல இவங்க என்னன்னா மேனேஜ்மெண்ட் எதுவுமே எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எங்களை ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க. ஒருமையில என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க, உண்மை எல்லாத்தையுமே. அங்க நாங்களா போய் கேட்டாலும் அது ஃபேக்கு, ரூமர், நீங்க எதுக்கு அதை இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றேன்னு தெரியல. வீட்டுல என்னன்னா எல்லாருமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வீட்டுல நீங்க எல்லாமே பண்ணிதான், யாருமே இங்க வெல் செட்டில் ஃபேமிலி எல்லாம் படிக்கல, எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் படிக்கிறோம். நாங்க எல்லாருமே எஜுகேஷனல் லோன் படி தான் படிக்கிறோம். இங்க எஜுகேஷனல் லோனுக்கு பேங்க்ல போய் நின்னா அப்ளிகேஷன் இல்லாத காலேஜ்ல என்னமா பண்றீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி நாங்க கொடுப்போம், யாரை நம்பி கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க. இப்போ நான் கொடுத்த காசு நான் எப்படி திருப்பி கட்டுறது? 73,000 ரூபாய் வாங்கிருக்கோம்னா அதை எப்படி திருப்பி கட்டுறது எஜுகேஷனல் லோன்ல? இதெல்லாம் கேட்டா மேனேஜ்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இவங்க அட்டானமஸ் காலேஜ் ஒன்னும் நடத்தல, அப்ளிகேஷன் நடத்தினாங்க. இப்போ அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்படி இவங்க நடத்துவாங்க? இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இத கேட்டாலும் எங்களை தான் திட்டுறாங்களே தவிர அவங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே சரி கிடையாது. ஹாஸ்டல்ல ஃபீஸ் 75,000 ரூபாய் வாங்குறாங்க. ஆனா அதுக்கு எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஃபுட் ஒர்த்து கிடையாது, கிளீன் பண்றது கிடையாது. ஹாஸ்டல்ல ஏதாவது பிள்ளைங்களுக்கு முடியலன்னா கூட அவங்களோட ஓன் அமௌண்ட்ல தான் நாங்க போயிட்டு வரணும். எனக்கு கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி முடியாம இருந்துச்சுன்னா அதுக்கு போய் போறதுக்கு கூட அவங்க ஜீப் எதுவுமே அரேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து போன்னு சொல்றாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வர முடியாதனாலதானே இவங்கள்ட்ட சொல்றோம். இவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு போன்னு சொன்னா நாங்க எங்களுக்கு ஏதோ ஒண்ணு நாளைக்கு சீரியஸா நடக்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் வரணும்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க கொடுப்பாங்களா திருப்பி எங்க வீட்டுக்கு? இதெல்லாம் கேட்டா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க பதில். எங்க மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றதுன்னா,
அவங்க எதையுமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. நாங்க பேசினாலும் எங்களை மதிக்க கூட மாட்டாங்க. இதை நாங்க யூனிவர்சிட்டி கிட்ட கொண்டு போனோம். யூனிவர்சிட்டி வந்து எங்களை வந்து வேற ஏதாவது நல்ல காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா எங்களுக்கு அடுத்து என்ன வழி, நாங்க எப்படி படிக்கிறதுக்கான வழியை வந்து அவங்க கொடுக்கலாம் எங்களுக்கு. எங்களுக்கு பிரச்சனைன்றது வந்து ஹோல் அப்ளிகேஷனும் கேன்சல்ன்றதுதான் பிரச்சனை. ஆனா நிர்வாகத்துல இருந்து இன்னும் எங்களுக்கு என்ன ப்ரெஷர் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த 36 பேருக்கான அப்ளிகேஷன் தான் கேன்சல் ஆயிருக்கு, நம்பர் தான் வரல, இதுக்கு அடுத்துதான் நாங்க எடுக்க முடியாது, காலேஜ் ரன் ஆகாது, இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற கருத்தை மட்டும் தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை ஹோல் காலேஜுக்குமே அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிட்டுன்றதுதான். அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் போராடினோம். எங்களுக்கு மொதவும் ஸ்டாஃப் எல்லாரும் சொன்னப்போ நாங்களும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். 36 பேருக்கு தான் அந்த பிரச்சனைன்றதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த பிள்ளைங்க தான் 3 நாளா உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க, நைட்டும் ஸ்டே பண்ணி அந்த மாதிரிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க உண்மை வெளிவருது, ஹோல் அப்ளிகேஷனும் கேன்சல். சோ எங்க எல்லாருக்கும் பாதிப்பு தான். நாங்க இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னும் இன்டர்ன்ஷிப் இருக்கு, இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், வைவா, இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இது வரைக்கும் நாங்க எழுதின செமஸ்டருக்கான மார்க் ஷீட் வரணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்யூஷன் நாங்க மேனேஜ்மெண்ட்ல கேட்டா அவங்க சொல்ற ஒரே பதில் இதுதான், அப்ளிகேஷன் கேன்சல் ஆகல. இன்னுமே எங்களை அதை சொல்லியே நம்ப வச்சிட்டு இருக்காங்க. அதனாலயே பாதி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வெளியே இறங்கி வரல. இவ்வளவு பேர் தான் இறங்கி வந்திருக்கோம். அப்படி வந்தவங்களையும் ஒடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கல்லூரியே 2-3 நாள் லீவ் விட்டுட்டாங்க. அதனாலயும் பாதி பிள்ளைங்க இன்னைக்கு வரல. இருக்கிறவங்க தான் இருந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னும் இந்த தூத்துக்குடி சரௌண்டிங்ல இருந்து யாருமே எந்த ஒரு பெரிய அதிகாரியுமே வந்து எங்களை பார்க்கல, எங்களுக்கு ஆதரவும் கொடுக்கல. கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களோட வீரியம் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகும், எங்களுக்கான ஒரு சொல்யூஷன் சீக்கிரம் கிடைக்கும் நாங்க நம்புறோம். அதுக்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் இறங்கி வந்து எங்களோட கோரிக்கையை ஏத்துட்டு எங்களுக்கான உதவியை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.